Morning, praise Lord. Welcome to this video. இப்போயும் காலையில் 8 மணி ஆயிடுச்சு. காலையில் 5:30 எழுந்து வீடு மொத்தம் க்ளீன் பண்ணி குப்பைகளை எடுத்து வெளியே வச்சுட்டேன். இப்போ குப்பைக்காரங்க வந்த பிறகு அதை டிஸ்போஸ் பண்ணிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க்கு வந்து கார்பேஜ் டிஸ்போசல் தான். ரெண்டாவது நான் சுட தண்ணி காய வச்சு ரெடி ஆகிட்டேன், குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். எனக்கு பிடிச்ச பெஸ்ட்டு ட்ரெஸ்ஸை நான் அணிந்து கொள்கிறேன். எனக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸு நகைகள் எல்லாமே நான் அணிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செய்கிறாரு. இதுக்கெல்லாம் வந்து பொறுமை, நிதானம் அதெல்லாம் தேவைப்படுது. மனசில் சமாதானம், சந்தோஷம். அப்படி இல்லைன்னு வைங்க. இன்னைக்கு காலையில் ஒரு ரீல் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு கேர்ள் வந்து பேண்ட் ஷர்ட்டு போட்டுட்டு வேலையிலேருந்து வந்து வேலை முடியாமல் திரும்பவும் அவங்களுக்கு ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு பார்த்தா வீடு பூரா நாஸ்தியாக இருக்கு. அதுக்காக ஏதோ ஹோம் சர்வீஸுன்ட்டு இங்கே கோயம்புத்தூரில் இருக்குதாம்மா, 200 ரூபாவோ அதோ அவங்கள வரவழைச்சி வீடு மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி ஏதோ குக் கூட பண்ணி கொடுத்துட்டு போகுது அந்த லேடி. அதுபோல் நமக்கு அது மாதிரி காரியங்கள் வாய்க்காமல் அப்படிலாம் இருந்தால் நம்ம லைஃப் வந்து அப்படி தான் இருக்கும். ஆனால் நான் கர்த்தரை நம்பி வந்துட்டேன். ஸோ எனக்கும் அந்த மாதிரிலாம் சோதனைகள் இருந்தது. அது மாதிரி ஒர்க் ஸ்பாட்டில் நிம்மதி இல்லாமல் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கு. நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை தினம் தியானிக்கிற மனுஷங்களாக இருந்தால் கண்டிப்பாக முதல் சங்கீதத்திலே அது இருக்கு. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வாய்க்காமல் போனால் தான் நம்ம வந்து கூச்சல் போடுறது அல்லது இதுமாரி வேற யாருடைய ஹெல்ப்போ நீங்கள் தேடினீங்கன்னா அது வந்து ஒருவேளை ஆபத்தாக கூட முடியல இல்லையா. வேற ஒரு அந்நிய நபர் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களுடைய வேலைகளை நீங்களே செஞ்சீங்க, அந்த திருப்தியும் நமக்கு இருக்கிறது இல்லை. செலவு வேற அது மாதிரி. ஸோ என்னுடைய பிளான் தினசரி ஊழியம் எல்லாமே இந்த கர்த்தர் எனக்கு திட்டம் பண்ணி கொடுக்குறார். தினசரி ஜெப ஜீவியத்தில் தான் அதெல்லாம் எனக்கு கிடைக்குது. எங்கள் சர்ச்சில் தான் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நானும் வேறு மாதிரியும் உலக பிரகாரமாக கூட ஜீவிச்சு பார்த்தேன். அது சரி வரல. நான் செய்யறதெல்லாம் வாய்க்கலை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு அந்த நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்காமல் போயிட்டு ரொம்ப மன உளைச்சல் வந்துடுது. அதனால் கர்த்தர் காலையிலேயே எனக்கு இவ்வளோ கிருபை தந்ததற்காக சாட்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன்.